ஜெய் ஸ்ரீராம். இன்றைய தலைப்பு ராவணன் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியா அல்லது தர்மத்தின் வெற்றியா என்பதை பற்றியாகும். இந்த தலைப்பிற்கு போவதற்கு முன்னால் நாம் ராவணனது ராஜ்யத்தை பற்றி காண்போம். அவனது ராஜ்யம் ராம ராஜ்யத்தை காட்டிலும் சிறந்ததாக கூறப்படுகிறது. இலங்கை கோட்டை சுவரை தாண்டுவதற்கு வெளிச்சம், காற்று, ஏன் காலன் கூட அஞ்சுவான். பாவம் அந்நகர மக்கள். அவர்களுக்கு கொண்டாட்டம் என்பதே என்னவென்று தெரியாது. ஏனெனில் அவர்களுக்கு துக்கம் என்றால் என்னவென்றே தெரியாது. துக்கம் என்று ஒன்று இருந்தால் தான் கொண்டாட்டம் என்று ஒன்று இருக்கும். அவன் நகரத்தை சுத்தம் செய்வது தேவாதி தேவர்கள். அவர்களுக்கு எந்நாளும் அழுகை, புலம்பல் என்றால் என்னவென்றே தெரியாது. எந்த நாள் சூர்பனகை மூக்கறுபட்டு வந்து அழுது புலம்பினாலோ அன்று வரை அவர்களுக்கு அழுகை, புலம்பல் என்றால் என்னவென்றே தெரியாது. ஒரு நாள் புஷ்பக விமானத்தில் போகிறான் ராவணன். வழியிலே கைலாய மலை குறுக்கிடுகிறது. உடனே அவன் தள்ளி போகவில்லை. கீழே இறங்கி கைலாய மலையை பெயர்த்தெடுக்கிறான். கைலாய மலையை பெயர்த்தெடுத்தவுடன் சிவனார் அவனோட கால் பெரு விரலை வைத்து அழுத்துகிறார். சிவபெருமானுக்கு சாமவேதம் பிடிக்கும் என்பதால் ராவணன் அவன் தலையையே கொய்து நரம்பை பூட்டி வீணையாக்கி சாமவேதம் இசைத்தான். அந்த இசையிலே மயங்கிய சிவபெருமான் மெய்மறந்து தன்னுடைய கால் கட்டை விரலை தூக்கினார். இதுதான் சமயம் என்று ராவணன் தன் தோளின் மீது இருந்த கைலாய மலையை இறக்கி வைத்தான். அவன் மகா இசை ஞானி. அதனால்தான் அவனுடைய கொடியிலே வீணையே வைத்தான். வீணைக்கு என்ன பெருமை? மாசில் வீணையும் மாலை மதியமும் என்றே குறிப்பிடப்படுகின்றது வீணை. அவன் சிறந்த வீராதி வீரன், பக்தியிலே சிறந்தவன், கலையிலே வல்லவன், அனைத்து வேதங்களும் கற்றவன். அவன் பிராமணன். தந்தை புலஸ்திய மகரிஷியின் மகனான விஸ்ராவஸ் தான். தாய் அரக்கி குலத்தை சேர்ந்தவள் கேகசி. இப்ப ராவணன் அனைத்து சாத்திரங்களையும் அறிந்தவன். அவன் ஆயுர்வேதம், ஜோதிடம் அனைத்தையும் தேர்ந்து கற்றவன். அவன் ஈஸ்வர பட்டம் பெற்றவன். ராவணேஸ்வரன் என்றே புகழ்கின்றனர் மக்கள். அவன் செய்த தவறுகளை நாம் ஒன்றொன்றாக காண்போமா? அவன் தங்கை சூர்பனகை, அவளை அவன் நம்பினான். அவள் மூக்கறுபட்டு வந்த பொழுது தன் மீது உள்ள தவறை மறைக்க அவள் சீதையை கவர்வதற்காக சென்றேன் என்றாள். அவள் சீதையை வர்ணித்த போதே சீதை ராவணனை மனதிற்குள் புகுந்தாள். கேட்ட நங்கையை மறந்தில நானான் என்று கூறுகிறார் கம்பர். இதுவே அவன் செய்த முதல் தவறு. ராவணன் பல்வேறு வரங்களை பெற்றவன். சாகாவரம் பெற்றதாக இருமாந்து இருந்தான். அவன் தேவர்களாலே, மூவர்களாலே, அரக்கர்களாலே, கிண்ணர்களாலே, கிம்புருடர்களாலே இறக்கக்கூடாது என்ற வரத்தை பெற்றான். ஆனால் அவன் அப்பொழுது மனிதர்களால் இறக்கக்கூடாது என்பதை பெற மறந்துவிட்டான். அதைத்தான் ஔவையார் என்ன சொல்கிறார்? கருங்காலி கட்டைக்கு நாணாத கோடலி தண்டு இருங்கதலி தண்டுக்கு நானுமே என்கிறார் ஔவையார். அதாவது வைரம் பாய்ந்த கருங்காலி கட்டையால் கூட சாய்க்க முடியாத கோடலியை ஒரு சிறிய வாழைத்தண்டு சாய்த்துவிடும் என்கிறார். அதுபோலத்தான் ராவணனும் இந்த இடத்திலே சறுக்கினான். சூர்பனகையின் கணவனை ராவணன் திக்விஜயத்தின் போது கொன்றுவிட்டான். அதை மனதிலே வைத்திருந்து சூர்பனகை சரியான நேரம் பார்த்து பழி வாங்கியதாக விபீஷ்ணனை கூறுவதாக கம்பர் கூறுகிறார். அவர் இல்லாத மைத்தினனை கொன்றாய் என்று அது குறித்து கொடுமை சூழ்ந்து பல்லாலே இதழெடுக்கும் கொடும்பாவி நெடும்பார பழி தீர்த்தாளே என்று கூறுகிறார். ராமன் தாடகை வதத்தின் போது தாடகையையும் சுபாகுவையும் கொன்றான். ஆனால் மாரீசனை விட்டுவிட்டான். அந்த மாரீசனிடம் ராவணன் போய் எனக்காக நீ மாயமானாக போ என்று கூறி அவனை துணை கொண்டான். இதுவே அவன் செய்த இரண்டாவது தவறு. மூன்றாவதாக சீதையை கவரப்போகிறான் ராவணன். அப்பொழுது ராவணன் என்ன சொல்கிறான் தெரியுமா? மேருவை பறிக்க வேண்டின், விண்ணினை இடிக்க வேண்டின், நீரினை கலக்க வேண்டின், நெருப்பினை அவிக்க வேண்டின், பாரினை எடுக்க வேண்டும், பலவினை சில சொல் ஏழாய், யார் எனக் கருதி சொன்னாய், ராவணர்க்கு அரிது என் என்றான். ராவணன் அவ்வளவு மகிமை வாய்ந்தவன். அவன் எதை கேட்டாலும் செய்து விடுவான் என்று அவன் புகழ் பாடினான். அவ்வளவு பராக்கிரமம் மிக்கவன் ராவணன் என்று தன்னைத்தானே அவன் புகழ்ந்து கொள்கிறான். ஆனால் அவன் சீதையின் கால்களிலே விழுந்து கெஞ்சுகிறான், என்னை ஏற்றுக்கொள், என்னை ஏற்றுக்கொள் என்று. அதுதான் அவனுக்கு கிடைத்த மிகப்பெரிய சறுக்கல். கும்பகர்ணன், இவ்வளவு பெருமை வாய்ந்த நீ அவளிடம் போய் கெஞ்சுகிறாயே, மானம் உள்ளவனா நீ என்று இகழ்ந்து கூறுகிறான். பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அரணன்றோ ஆன்ற ஒழுக்கு என்று கூறுகிறார் திருவள்ளுவர். இலங்கேஸ்வரன்
எவ்வளவோ பராக்கிரமம் வாய்ந்தவன். அவனது அறிவு இப்படி எதனால் கெட்டுவிட்டது? பிறன்மனை நோக்கியதால், காமத்தால் கெட்டுவிட்டது. விபீஷ்ணனும் எந்தை நீ யாயும் நீ என்று கூறி பிரகல்லாதன் கதையை கூறுகிறான். இரண்யன் எவ்வளவு ஆணவத்துடன் இருந்தான், கடைசியில் அவன் கதி என்ன ஆனது என்று எடுத்துரைக்கின்றான். இருந்த போதிலும் எல்லாமே செவிடன் காதில் ஊதிய சங்காயிற்று. ராவணனுக்கு எதுவுமே தலையில் ஏறவில்லை. அவனிடம் ராவணன் மிகவும் கோபப்பட்டு அவனை விரட்டி விடுகிறான். விபீஷ்ணன் தர்மத்தின் பக்கம் நிற்கின்றேன் என்று கூறி ராமனிடம் சரணடைந்து விடுகிறான். ஆனால் கும்பகர்ணன் செஞ்சொற்று கடனுக்காக என்னால் அண்ணனை விட்டு வர முடியாது என்று கூறி ராவணன் பக்கமே நின்று போரிட்டு மடிகிறான். அற்றதால் முகத்தினில் விழித்தல் ஆரிய பெற்றனன் விடை என்று பெயர்ந்து போயினன். அதாவது இதுவே நான் உன் முகத்தில் விழிப்பது கடைசி முறை என்று கூறி, இனிமேல் நீயும் நானும் ஒன்றாக பிறப்போமோ பிறக்க மாட்டோமா என்று மிகவும் மனம் நொந்து போய் கும்பகர்ணன் விடை பெற்று போகிறான் போர்க்களத்துக்கு. அதுவரையில் ராவணன் மனம் மாறவே இல்லை. இறுதியாக இந்திரஜித் இறந்து கிடக்கின்றான். மண்டோதரி வந்து புலம்புகிறாள். மகன் இறந்ததற்காக அவள் அழவில்லை. ஐயோ, நாளை உன்னுடைய தகப்பனாகிய ராவணன் இவ்வாறு இறந்தப்படுவானே என்று அழுகின்றாள். அப்பொழுதுதான் ராவணனுக்கு உரைத்தது. அப்பொழுதே சீதாதேவி அவன் மனதை விட்டு அகன்றாள். அவன் கோபப்பட்டு சீதையை கொல்ல பாய்கிறான். ஆனால் பெரியவர்கள் அவனை ஆற்றுப்படுத்துகின்றனர். மறுநாள் போரிலே போய் ராமனை சந்திக்கிறான். அப்பொழுதுதான் தெரிகிறது அவனுக்கு வந்திருப்பது ராமன் அல்ல, 4 வேதங்களின் நாயகன் என்று. அதனால் அவன் என்ன நினைக்கிறான்? ராமனின் புகழ் இருக்கும் வரை நம்முடைய புகழும் இருக்கும். நமக்காக அனைவரும் இறந்து விட்டனர். எனவே நாம் போராடுவோம் என்று போராடி தோற்று போனான். நமக்கு புரிவது என்னவென்றால், அவன் மிகுந்த ஆணவக்காரனாக இருந்தான். ஆனால் அவன் மனம் மாறி அடக்கமாக இருந்தது அந்த கடைசி நொடிதான். எனவே ராவணனின் வீழ்ச்சி அறுதியிட்டு கூறுகிறேன், இது அவனுடைய ஆணவத்தினால்தான். எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி நல்கின்றேன். வணக்கம்.